மூட பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் இஸ்லாம் வந்து இப்போ பின்பற்றுறதில்லை, அது எங்களுக்கு பிடிக்காதான்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கல பேய் பிசாசுன்னு ஏர்வாடிக்கு வர்றவங்கள ஹசரத் ஓதி இதெல்லாம் பண்ணி ஏமாத்துறாங்களே, அது எப்படிங்க சார்? அதாவது இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் அவர் என்ன கேட்குறாருன்னா, கேள்வியும் சொல்லிக்கிறேன் ஏன்னாட்டா அவர் எல்லாருக்கும் வழங்கியிருக்காரு, அதுக்காக தான். அவர் என்ன கேட்குறாருன்னா, மூட நம்பிக்கையெல்லாம் இஸ்லாத்தில் இல்லைங்கிறீங்க, இஸ்லாத்தில் இருக்கிற மத குருமார்கள் பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய அஜர்த்துமார்கள்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க தான் இந்த பேய் பிசாசு இதெல்லாம் ஓதி பார்த்து விரட்டுறேங்கிறாங்க, அது மூட நம்பிக்கை தானே, அப்போ உங்கள் மதத்தில் இருக்கத்தானே செய்யுதுன்னு அவர் கேட்குறார். பேய் பிசாசை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய நம்பிக்கைப்படி ஒருவன் பேய் பிசாசு என்று நம்பினால் அவன் முஸ்லீமாக இருக்க முடியாது. இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் பேய் பிசாசு இருப்பதை நம்பவே கூடாது. எங்கள் மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், பேய் பிசாசுன்னா முதல் என்னென்னு விளங்கிக்கிறங்க. பேய் பிசாசுன்னா இறந்து போன ஒருத்தனுடைய ஆவி அது தனியாக பிரிஞ்சு வந்து வேற ஒரு ஆள் மேலே ஏறிக்கிறது தான் பேய். பேய்ண்டா தானே, வேற செத்து போன ஒருத்தனுடைய ஆவி வந்து என்கிட்ட வந்து ஏறிடுது, மேலாடுகிறது, அதுதான் பேயின்னு நினைக்கிறார்கள். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஒரு மனிதன் இறந்து விடுகிறான், இறந்தவுடனே நமக்கு வந்து பாடி உடல் தான் கிடக்கிறது, உயிரை காணாம். அப்போ இந்த உயிர் வந்து கடவுளுடைய கண்ட்ரோலுக்கு போய் விடுகிறது இஸ்லாம் சொல்லுகிறது. அந்த கண்ட்ரோலை விட்டு தப்பிச்சு எங்கேயும் வெளியே வராத அளவுக்கு அது ஒரு பெரிய தடுப்பு சுவருக்கு வைக்கப்பட்டு அங்கே அவை வைக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி குரான் சொல்லு, குரான்ல இருக்கிறது, வராயிகும் பருசகுன் இலா யோமி யுபாசூன், திரும்ப கடவுள் உயிர் கொடுத்து எழுப்புவார அது வரைக்கும் இந்த உயிர்கள் எல்லாம் கடவுளுடைய நேரடி கண்ட்ரோலில் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டு இருக்கிறது. தப்பிச்சுனா வரையலாது. அங்கேருந்து ஒட்டச்சுக்கிட்டு இங்கே மீறி வருவதாக நம்பினால் குரானை மறுத்தவர்களாக அவங்க ஆயிடுவாங்க. குரானை மறுத்தா முஸ்லீமாக இருக்க மாட்டாங்க, குரானில் உள்ளதை நம்பினா தான் முஸ்லீமாக இருப்பாங்க. அப்போ இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் ஒருத்தன் இறந்துட்டான்னு சொன்னால் அவனுடைய உடலோ அவனுடைய ஆவியோ அல்லது இந்த ஆவி வந்து ஒரு புதுவிதமான ஒரு உருவம், கால் இல்லாமல் டைப்பாக படம் போட்டு காட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வடிவம் எடுத்தோ வருமானா வர முடியாது. அதை நம்பினால் ஒரு முஸ்லீமாக இருக்க முடியாது. அப்போ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் வணங்கி கொள்ள வேண்டும். இஸ்லாத்தில் வந்து இது கிடையாது. எல்லா மதத்திலும் ஏமாற்றக்கூடியவர்கள் இருக்கிற மாதிரி எங்கள் மதத்திலும் ஏமாற்றக்கூடிய மத குருமார்கள் இருக்கிறார்கள். தாயத்து போடுறது, தகடு எழுதுறது, வெள்ளி ஏவல் வைக்கிறது, சூனியம் வைக்கிறது, பேய், இது எல்லாமே ஃப்ராடு என்று எங்கள் மார்க்கம் குரானில் எங்களுக்கு அப்படித்தான் இருக்கிறது. இதை வச்சு ஏமாற்றி கொண்டு என்ன செய்கிறாங்க. ஆனால் பைத்தியம் இருக்குல்ல, பலவிதமான பைத்தியங்கள் இருக்கிறது. அதுக்கு தீர்வு காரணம் சொல்ல முடியாமல் மனுஷன் என்ன பண்ணிட்டான்னா அது பேயின்ட்டான். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன், தெளிவாக பேசும்போது நான் இன்னாருன்னு உங்களுக்கு தெரிகிறது. உலகத்தில் இல்லாத பாஷையில் பேசுனா அப்படிங்கன்னா என்ன செய்வீங்க, என்ன வேற பேய் வந்துருச்சு, நல்லா தானே இருந்தால் வேற என்னத்தை பேசுகிறான்னு என்ன செய்வீங்க, இவர் பேசலை வேற என்னமோ பேசுது, இப்படியான ஒரு காரணத்தினால பேயின்னு நம்ம நம்பிடுறோம். அது மாதிரி வீட்டில் ஒரு பொருளை வைப்போம், நம்ம 2 பேர் தான் இருப்போம், அந்த பொருளை காண போயிடும். அப்போ எப்படி காணப்போம், நாங்கள் 2 பேர் தானே வீட்டில் இருக்கிறோம், கதவு பூட்டி தானே இருக்குது, தாப்பா உள்தாப்பாடில் போட்டுருக்கிறது, இந்த பொருளை காணா போச்சே அப்படின்னு என்ன ஆயிரும். சால்னா குழம்பு வைப்பாங்க, நல்ல ருசியெல்லாம் பார்த்துட்டு வச்சுருப்பாங்க, அப்புறம் பார்த்தா பயங்கர உப்பாக இருக்கும். எப்படி உப்பு ஒரு போட முடியும், பேய் தான் இருந்து போடுது, என்னமோ ஒன்று இருக்குது. இப்படியான சில விஷயங்களை வைத்து கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா, இதுக்கு காரணம் தெரியலை, அந்த காலத்தில் காரணம் தெரியலை, அதனால் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம பூட்டி இருக்கு ஜாமான், வீட்டில் உள்ள ஜாமான்லாம் காண போயிருங்க. கடைசியில் என்னன்னா ஆவி பேய் வந்து நினைஞ்சிருக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு இப்படிங்கிறது இந்த மாதிரி வந்தது. உண்மையில் என்ன, இதெல்லாம் வந்து ஒரு மனிதன்ட்டு இருக்கிற ஒரு நோய். மனிதன்ட்ட மூளையில் ஒரு மூளை தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது. நம்ம மூளையில் வந்து ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு ஹார்மோன் இருக்கிறது. ஒவ்வொரு காரியத்தை தீர்மானிப்பதற்கு ஹார்மோன், அது ஒரு சுரப்பி இருக்கிறது. அந்த சுரப்பிகள் கரெக்டாக சுரந்தா தான் அந்தந்த விஷயங்கள் வேலை செய்யும். இப்போ ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்து ஆசைப்படுறான், அதுக்கு என்ன காரணம், அங்கே ஒரு சுரப்பி என்ன செய்கிறது அங்கே இருக்கிறது, அது அந்த சுரக்கமாக அப்படி வந்துடும். அதில் பிரச்சனை ஆச்சுன்னு வைங்க, ஒழுங்காக சுரக்கலன்னு வைங்க, பொம்மை மாதிரி தான் தெரியும். பொம்பளை பார்ப்போம் என்ன செய்யும், ஒரு பொம்மையை பார்த்தா என்ன செய்யும், அப்படி தான் ஒரு ஆம்பளைக்கு தெரியும். அப்போ இப்படியான அதுக்கு கூட அதான் ஹார்மோன் தான் காரணமாக இருக்கிறது. சிந்திக்கிறதுக்கு, கவலைப்படுறதுக்கு, கோவப்படுறதுக்கு ஒவ்வொன்றுக்கு தனித்தனியான ஹார்மோன்கள் சுரக்க வேண்டும். இதில் வந்து சில ஹார்மோன்கள் வந்து குறைஞ்சவன என்ன செய்யறோம்னா, இயற்கையாக உள்ளதுக்கு மாற்றமாக அவனே செய்வான், அவனுக்கே தெரியாது. சில பேர் நீங்கள் பார்க்க தூக்கத்தில் நடப்பான். ஒரு மனுஷன் தூங்குனான்னா எந்திரிச்சு உட்கார வச்சவனும் முழிச்சிடணும், இது இயற்கை. ஒருத்தன் தூங்குறான், எழுப்பி உட்கார வைக்கணும், முழிச்சிடணுமா இல்லையா, முழிச்சிடணும். சரி உட்கார்ந்து கூட தூங்குறான்னு வைங்க, எழுப்பி நிப்பாட்டி வச்சா முழிச்சிடணும். ஏன்,
பேலன்ஸில் நிற்க வேண்டி இருக்கிறது. பேலன்ஸில் நிற்கிறதுக்கு முடிச்சிருந்தா தான் நிற்க முடியும், தூங்கிட்டு தான் கீழே விழுந்துருவோம். ஆனால் சில பேர் தூங்குவான், எந்திரிச்சு உட்காருவான், தூங்கிக்கிட்டே தான் இருப்பான், அப்புறம் எந்திரிச்சு நிற்பான், தூங்கிட்டே தான் இருப்பான், நடப்பான், தூங்கிட்டே தான் இருப்பான், கதவை திறப்பான், தூங்கிட்டே தான் இருப்பான், படிப்படியாக இறங்குவான், எங்கேயோ போவான், அரை மணி நேரம் கழிச்சு அதே மாதிரி வருவான், வந்து படுத்துக்கிடுவான். வெளியில் உள்ள எல்லாரும் பார்ப்பாங்க, காலையில் கேட்டால் எங்கடா போனோம், எங்கேயும் போல படுத்தானே கிடக்கிறோமா, எங்கேயும் நம்ம போகலேன்றான். அப்போ என்னன்னு கேட்டால் ஒரு செக்ஷன் அங்கே ஒரு சுரப்பில் ஒரு குறை வந்தவுடன் என்ன ஆகுதுன்னு கேட்டால் அவனுடைய அந்த யாவ சக்தியில் என்னென்ன செஞ்சானோ அதன்படி இந்த உடம்பு அவனை கொண்டு போகிறது, அவனுக்கு தெரியாமல் அவனுடைய உணர்வு இல்லாமல் என்ன செய்கிறது இது நடக்கிறது. அப்போ இவ்வளோ வேலை நடக்கும்போது தூங்கிட்டு இருக்கிறான், இவ்வளவும் போகிறான் நடக்கிறான், படிப்படியாக இறங்குறான், மொட்டை மாடிலேருந்து கீழே விழுந்துட மாட்டேங்கிறான், கரெக்டாக தெரிகிறது, தண்ணி தெரிகிறது, படி தெரிகிறது, உயரம் தெரிகிறது, பூட்டினது தெரிகிறது, திறக்கிறது தெரிகிறது, எது தெரிய மாட்டேங்குது, நம்ம தூங்குறவங்கிறது தெரிய மாட்டேங்குது. அப்போ அந்த மாதிரியாக உள்ளதுக்கு என்ன காரணம், அதுக்கு ஒரு ஹார்மோன் இருக்குதுங்க. அதே மாதிரி ஒரு இன்னொரு நோய் என்னன்னு கேட்டால் அவன் பொருள் வீட்டில் இருக்குமா அவனே எடுத்து அவனே ஒழிப்பான் ஒரு நேரத்தில். அந்த அது ஒரு ஹார்மோன், அந்த ஹார்மோன் சரியாக வேலை செஞ்சால் அவன் செய்கிறது அவனுக்கே தெரியும், அவன் செய்கிறது என்னன்னு அவனுக்கு தெரியாமல் போகும்போது வீட்டில் புருஷன் பொண்டாட்டி மட்டும் இருப்பாங்க, ஒரு வளையலை கழட்டி வச்சுருவாங்களா, அது வரைக்கும் அந்த ஹார்மோன் ஒழுங்காக வேலை செஞ்சுட்டு இருக்கும். திடீர்னு அந்த ஹார்மோனில் ஏதாவது குறை வந்துருச்சுன்னு வைங்க, சில ஆளுக்கு திடீர்னு ப்ரெஷர் இறங்கி போயிரும்ல, சுகர் இறங்கி போயிடும், சீனி எள்ளி போட்டால் தான் சரியாக வரும். அந்த மாதிரி இது அது இறங்கணும்னு என்னவாயிரும்னு கேட்டால் அவங்க செய்கிற எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. வளையலை எடுத்துக்கொண்டு போய் எங்கேயா கொண்டு வச்சிருப்பாங்க, அவங்களுக்கே தெரியாது, அவங்க தான் வச்சிருப்பாங்க, யாருமே வந்திருக்க மாட்டாங்க. அப்போ கொஞ்சம் நேரத்துக்கு இந்த ஹார்மோன் சரியாயிருமா, சரி அனுப்புறேன், இங்கே தான் நான் வச்சேன், யாரும் வரவே இல்லை, பூட்டி தான் இருக்குது இந்த சாதிப்பாவை. கடைசியில் என்னவாயிரம், கூப்பிடு அசத்தை கூப்பிடு, மந்திரவாதியை கூப்பிடு, ஓதி பாரு, தாயத்தை போடு, இதில் சைத்தான் ஏதோ வந்துருச்சு, பேய் வந்துருச்சு, இப்படித்தான். அப்போ எல்லாமே மூளையில் உள்ளதாங்க. மூளையுடைய அந்த திரவத்தினுடைய சுரப்பினால நம்ம செய்கிற விஷயங்களை நமக்கு தெரியாது. நம்ம நிறைய என்ன செய்யும், உப்புளி அவனே கொண்டு போடுவான், அவனே போட்டு அவனுக்கு தெரியாது யார் இந்த உப்பு போட்டாமா. அப்போ இந்த மாதிரியான சில நோய்கள் இருக்கிறது. இதுதான் பேய் என்று இப்போ சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அழகான முறையில் கவுன்சிலிங் கொடுத்து அதை சோதனை பண்ணி அதுக்கு மெடிசன் மாத்திரை எல்லாத்துக்குமே இருக்கிறது. எலக்ட்ரிக் ஷாக் வைப்பாங்க, அல்லது அந்த மைல்டு பண்ணுறதுக்காக வேண்டி சில மாத்திரைகளை கொடுத்து என்ன செய்வாங்க, அந்த ஹார்மோனை சுரக்க செய்வாங்க. அதை செஞ்சிட்டோம்னு சொன்னால் ஒரு வாரம் 10 நாளில் சரியாக வந்துடும், நார்மல் ஆயிடுவாங்க. இதை விட்டுட்டு அவனை போய் வேப்பலை அடித்து அவனை அடித்து சித்திரவதை பண்ணி சவுக்கால் அடித்து போயிருன்னு சொல்லு, இதெல்லாம் என்ன இல்லை, இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை, அதெல்லாம் போகாது விளங்குதா, இதெல்லாம் பொய், இதை தான் பேய்ங்கிறாங்க. இதெல்லாம் நோயே தவிர பேய் கிடையாது என்பது நீங்கள் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். சிலது செயற்கையாக பேயை உண்டாக்கணும். எப்படி செயற்கை, இப்போ நான் உங்கள்கிட்ட கடன் வாங்கிவிட்டேன், திருப்பி தரல, நீங்கள் பயங்கரமான ரவுடியாக இருக்கிறீங்க, எனக்கு பல தொந்தரவு பண்ணுறீங்கன்னு வைங்க, நான் பேய் வேஷம் போட்டால் என்ன கேட்பீங்களா, பணம் கேட்டு வர்றீங்க, நான் பானையை உடைச்சு சட்டையை உடைச்சிட்டு ஒரு மாதிரியா என்ன செய்ய சட்டை கட்டி கிழிச்சுன்னு வைங்க, மும்மாடின்னு ஓடி போயிருவீங்க. ஏன், கடனை கொடுத்த கடனை வாங்கின கடனை திருப்பி கேட்டு வந்தான்னு சொன்னால் அவன்கிட்ட தப்பிக்கிறதுக்கு எது உதவும், பேய் உதவும். இது கொஞ்சம் இருக்கு. முக்காவாசி நோய் மனநோய், பலவிதமான வெரைட்டி இருக்கு மனநோய்களில். காவாசி நடிப்பு, அம்புட்டு மக்களை ஏமாத்துறதுக்காக வேண்டி நடிப்பு. ஒரு இடத்துல சாராயம் காய்ச்சலான்னு வைங்க, அவன் என்ன செய்ய வேண்டாம், போலீஸ்லாம் வரக்கூடாங்கிறதுக்காக வேண்டி அந்த மரத்துக்கு இந்த மரத்துக்கு ஒரு கைத்தை கட்டி சங்கிலியை கட்டி விட்டுருப்பான். போலீஸ் வரும்போது இப்படி சிலுப்பான், சலக்குமா போலீஸ் ஓடி போயிடுவான். பேய் இருக்கு, என்ன இருக்கு, மோகினி பிசாசு இருக்குது, இந்த இடத்துக்கு போகக்கூடாது, அவன் சாராயம் காய்ச்சிட்டு இருக்க வேண்டியதான். போலீஸ் எங்க வேண்டாலும் போயிடுவார், பேய் இருந்தா போவாரா, அவரும் பேயை நம்புறாரு, நம்பாது நம்மளா இருந்தா போயிடுவோம், நானா இருந்தா போயிடுவேன், எங்கடா வாழை பார்த்துருவோண்டு அவர் தான் நம்புறாரு. நம்புறவர் என்ன செய்ய மாட்டேங்கிறார், போக மாட்டேங்கிறாரு. அதே மாதிரி ஒரு வீடு இருக்கிறது, அந்த வீடு நமக்கு பக்கத்து வீடு அதை வாங்கணும்னு நினைக்கிறோம், விற்க மாட்டேங்கிறான், அதுக்கு என்ன செய்யணும், அது ராத்திரியில் கள்ள விட்டு எரியணும், என்ன தேவை செய்யணும், பேய் இருக்குன்னு ஒரு கதையை உண்டாக்கணும், பயந்துட்டு எடுக்கணும். இந்த மாதிரி அடுத்தவன் சொத்தை அபகரிக்கிறதுக்கு, வாங்கின கடனை கொடுக்காம இருக்கிறதுக்கு, அதே மாதிரி ஒரு தப்பான தொடர்பு இருக்குன்னு வைங்க, ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ, அப்போ நல்ல ஒரு நிலையில் இருந்துட்டு ராத்திரி வீட்டை விட்டு போனால் கேள்வி கேட்பாங்க. பேயின்னு ஒரு 4 நாளைக்கு நாடகம் ஆடிட்டு 5ஆம் நாள் வெளியே போனோம்னா எங்கேயும் போய்ட்டு எங்கேயும் வரலாம், பாவம் பேய் போயிட்டு வருது, அது என்ன செய்யலாம், ஆம்பளை அந்த வேலையை சிரிக்கிற சொல்ல நடக்கிறது. நாட்டில் நடக்கிற விஷயங்களை ஆய்வு பண்ணி தான் உங்களுக்கு சொல்லுகிறோம். 25% சொந்த மாமியா குடும்பம் தாங்க இயலாது. அப்போ என்ன பண்ணணும், ஒழுங்கா சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, பேய் வேஷம் போட்டால் கொண்டா கோழி வந்துடும், முட்டையை வைக்கி வந்துடும். இந்த மாமியா குடும்பம் தாங்க முடியலன்னு சொன்ன பேய் வேஷம் போட்டோன்னு வைங்க, ராஜ உபசாரம் தான், வாரத்துக்கு ஒருக்கா போட்டு நல்லா சாப்பிட்டுக்கிற வேண்டியது. இப்படியும் இருக்கிறது. இதுல காவாசி இப்படி, முக்காவாசி அப்படி.
எங்கிட்ட கூட்டு வந்தீங்கன்னா நாங்கள் ரெண்டில் எதுன்னு கண்டுபிடிச்சிருவோம். ஒரு 1000 கேஸ் வரைக்கும் நானே பார்த்துருக்கிறேன். இது பேயா நடிப்பான்னு கண்டுபிடிச்சிருவோம். நடிப்பாக இருந்தால் குடும்பத்தார்ட்ட சொல்லி என்ன செய்வோம், இந்த மாதிரி செய்யுங்க சரியாக வந்துடும், அதுக்குள்ளே வேலையை செஞ்சுருவோம். நோயாக இருந்தால் இதுக்கு வந்து இங்கே போங்க ட்ரீட்மெண்ட் எடுங்க, இங்கே போய் பாருங்கள், இதுக்கு என்னென்ன பிரச்சனை தான் வழிகாட்டுவோம். நாங்கள் வைத்தியம் பண்ண மாட்டோம், அதை கண்டுபிடிச்சி அதை டைரக்ஷன் பண்ணுறோம். அவ்வளவும் சரியாகிட்டே இருக்குது. நிறைய பேர் நம்ம ஆஃபீஸுக்கு வந்து என்ன செய்கிறாங்க, யார் வேண்டாலும் இது முஸ்லீம், யார் வேண்டாலும் வரலாம், இந்து முஸ்லீம் யார் வேண்டாலும் வரலாம், எல்லாருக்கும் அந்த சேவை செஞ்சுட்டு இருக்கிறோம். இது சில பேர் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தில் பேய் கிடையாது.